இப்ப நெறைய பேர் ஒர்க் அவுட் பண்றப்ப இந்த வால்யூம்ன்றதுல ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருப்பாங்க. இப்ப இந்த வால்யூம்னா என்னன்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்றப்ப எவ்வளவு வேரியேஷன்ஸ் போடுறீங்க பெர் மசில் குரூப்புக்கு, எவ்வளவு செட்ஸ் போடுறீங்க, எவ்வளவு ரெப்ஸ் போடுறீங்க. சோ இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணா வால்யூம்ன்றது ஒண்ணு வரும். இப்ப இந்த வால்யூம்ன்றது அவ்வளவு முக்கியமான்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்க மசில் பில்டிங் ப்ராசஸ்ல இதுவுமே ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். சோ நான் இப்ப இத எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு ஏன் முக்கியம்ன்றது புரிஞ்சிரும். இப்ப வால்யூம்ன்றது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு செஷன் ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா, உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு லோட ஹேண்டில் பண்ண முடியும்ன்றத தான் வால்யூம்னு கால்குலேட் பண்ணுவாங்க. சோ இது மேக்ஸிமம் கேஜிஸ் ஆர் டன்ஸ் இது மாரி வரும். இது எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு மசில் ட்ரெயின் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் ட்ரெயின் பண்றீங்கன்னா, ஒரு 4 வேரியேஷன்ஸ் போடுறீங்க. சோ 4 நீங்க எவ்வளவு செட்ஸ் போடுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 வேரியேஷன்ல ஒரு 4 செட் போடுறீங்கன்னா, இன்டு 4 ஒரு ஒரு செட்லயும் ஒரு 10 ரெப்ஸ் போடுறீங்கன்னா, இன்டு 10ன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆவரேஜா. சோ 4 வேரியேஷன்ஸ் இன்டு 4 செட்ஸ் இன்டு 10 ரெப்ஸ். சோ இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணா ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ்ல ஒரு லோட் வரும். சோ அதுதான் வால்யூம். சோ உங்களால ஒரு செஷன்ல இவ்வளவு லோட் ஹேண்டில் பண்ண முடியுது, இவ்வளவு லோட மூவ் பண்ண முடியுன்றது தான் வால்யூம். சோ அதுக்கேத்த மாதிரி உங்க மசில் பில்டிங் நடக்கும். இது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். இப்போ இதுல நீங்க ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த வால்யூம்ன்றது கரெக்ட்டா இருக்கும். இப்போ நெறைய பேர் எங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க இந்த லோட இன்கிரீஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க நெறைய செட்ஸ் போட்டாவோ, இல்ல நெறைய ரிப்ஸ் போட்டாவோ, இல்ல நெறைய வேரியேஷன்ஸ் போட்டாவோ, சோ அது உங்களுக்கு அவ்வளவு ப்ராப்பரா மசில் பில்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அது பேர் தான் ஜங்க் வால்யூம். உங்க மசில் பில்டிங்க்கு எது எதெல்லாம் யூஸ் இல்லாத வால்யூமோ சோ அதெல்லாம் ஜங்க் வால்யூம்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஃபேக்டர். சோ இப்ப இந்த ஜங்க் வால்யூம்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப என்னால ஒரு 40 கேஜிஸ்ல மேக்ஸிமம் ஒரு தம்பிள் பிரஸ் பண்றேன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு 15 கேஜிஸ் எடுத்து நான் ஒரு 30 ரெப் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு 30வது ரெப் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர, இந்த ஸ்டார்டிங்ல ஒரு 20 ரெப்போ இல்ல 25 ரெப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். அது என்னோட மசில் பில்டிங்க்கு எங்கேயுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. சோ அது ஒரு டைப் ஆஃப் ஜங்க் வால்யூம். செகண்ட் டைப் என்னன்னா செட்ஸ் எல்லாம் இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 40 கேஜிஸ்ல இப்போ என்னால மேக்ஸிமம் போட முடியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செட்ல ஒரு 40 கேஜிஸ்ல ஒரு 8 ரெப் போட்டேன். இப்போ அதே மாதிரி நான் ஒரு 10 செட் போட்டுட்டு இருந்தாலுமே என்னோட ஃபர்ஸ்ட் செட்ல போட்ட இன்டென்சிட்டி அந்த 10th செட் வரைக்கும் இருக்காது. பட் ஸ்டில் என்னால 10th செட் வரைக்குமே என்னால போட முடியும். நீங்க இவ்ளோ செட்ஸ் கொண்டு போயிட்டு இருந்தாலுமே சோ அதுமே ஒன் ஆஃப் தி ஜங்க் வால்யூம் தான். சோ நீங்க ஃபைனலா போட்டுட்டு இருக்க செட்ஸ்ல அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது. சோ அதுவுமே உங்க மசில் பில்டிங் ப்ராசஸ் எங்கேயுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. சோ அதையுமே ஜங்க் வால்யூம் தான் சொல்லுவாங்க. இது மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் ஜங்க் வால்யூம் இருக்கு. சோ நீங்க ட்ரெயின் பண்றப்ப மேக்ஸிமம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான புரோகிராம் வச்சிருக்க மாரி இருக்கணும். சோ இது மாரி இடத்துல ஒரு டிஃபைன்டான வேரியேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல செட்ஸா இருக்கட்டும், இல்ல ரெப்ஸா இருக்கட்டும். சோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுன்ற கண்டிஷன் இருக்கு. சோ நான் என்னதான் இப்ப இந்த 3 ஃபேக்டருமே உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் நம்பரா குடுத்தாலுமே, அத நீங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாம அதுல மிஸ்டேக் பண்ணி, அதையுமே யூஸ்லெஸ்ஸான ஜங்க் வால்யூமா கொண்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நான் இப்போ ஒரு செட்ல ஒரு 8 to 10 ரெப் போடுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஏதோ ஒரு வெயிட்ல எடுத்து நல்லா நார்மலா ஈஸியா போட்டுட்டு, அந்த செட்டையே வேஸ்ட் ஆக்கி, சோ அதை யூஸ்லெஸ்ஸா கொண்டு போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சோ இப்ப மெயினான ஃபேக்டர் என்னன்னா, உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்ரெய்னிங் மெத்தட் தெரிஞ்சிருச்சு. உங்களால நல்லா இன்டென்ஸா புஷ் பண்ண முடியுது அப்படின்னா, இந்த வால்யூம்ன்றத ஃபிக்ஸ் பண்றதுல உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அப்படி நீங்க ட்ரெய்னிங் மெத்தட் சரியில்ல, இல்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்றது தெரியல அப்படின்னா, நீங்க என்னதான் இந்த ட்ரெய்னிங் மெத்தட் இந்த செட்ஸ் மாத்திட்டு இருந்தாலுமே, உங்களுக்கு அவ்வளவு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்காது. சோ இந்த ட்ரெய்னிங் மெத்தட் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், சோ அத எப்படி பெர்ஃபெக்ட்டா கொண்டு போகணும்ன்றதுக்கு ஒரு பெரிய டிப் உங்களுக்கு ஃபைனலா தரேன். சோ அதுக்கு முன்னாடி இந்த வால்யூம்ன்றத உங்களுக்கு டிஃபைன்டாவே குடுத்துர்றேன். சோ நீங்களுமே அது மாரி ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்ப ஃப்ரீக்வென்சி நீங்க ஒரு மசில ஹிட் பண்றது வாரத்துல 2 வாட்டி நீங்க ஒரு மசில ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட வால்யூம் மேக்ஸிமம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, வேரியேஷன்ஸ் வந்து இப்ப லார்ஜர் மசில் குரூப் இந்த செஸ்ட் இல்ல பேக் இல்ல லெக்ஸ் இது மாதிரி ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா, பெர் செஷன் வந்து ஒரு 3 to 4 வேரியேஷன்ஸ் தாண்டி நீங்க போட வேணாம். அதுவே நீங்க இந்த ஸ்மாலர் மசில் குரூப்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைசெப்ஸா இருக்கட்டும், இல்ல ட்ரைசெப்ஸா இருக்கட்டும். சோ இது மாதிரிலாம் ட்ரெயின் பண்றப்ப ஒரு செஷனுக்கு நீங்க 1 ஆர் 2 வேரியேஷன தாண்ட தேவையில்ல. அண்ட் இப்ப இந்த செட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நீங்க ஃபிக்ஸ்டா ஒரு 4 செட்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இப்ப இந்த ரெப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நீங்க ஒரு 6 ரெப்ஸ்ல இருந்து ஒரு 12 ரெப்ஸ்க்குள்ள இந்த ரேஞ்சஸ்ல நீங்க எங்க வேணாலுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ மேக்ஸிமம் அந்த வால்யூம்ன்றது உங்களோட ப்ராக்ரஸ் மேக்ஸிமைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல சயின்டிபிக்கலி ப்ரூவன் வால்யூமா இருக்கட்டும், எல்லாமே இதுதான். சோ நீங்க இத ஃபிக்ஸ்டா வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும். சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி நீங்க பெர்ஃபெக்ட்டா ட்ரெயின் பண்ற மாரி இருந்தது அப்படின்னா, இந்த வால்யூம்ன்றது உங்களோட ப்ராக்ரஸ்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் தான். இப்போ உங்களால பெர்ஃபெக்ட்டா ட்ரெயின் பண்ண தெரியல, இல்ல இன்டென்சிட்டிய கொண்டு வர முடியல அப்படின்னா, இந்த வால்யூம்ன்றத ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அவ்வளவு பெரிய அட்வான்டேஜஸ் இருக்க போறதில்ல. சோ இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த வால்யூமா இருக்கட்டும், இல்ல இந்த ரெப்ஸா இருக்கட்டும், இல்ல செட்ஸா இருக்கட்டும், இல்ல வேரியேஷன்ஸா இருக்கட்டும், இந்த ஜங்க் வால்யூமா இருக்கட்டும்.
சோ இதெல்லாம் விட ரொம்ப எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ப்ராக்ரசிவ் ஓவர்லோட். இப்ப நிறைய பேர் ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. பட் யாருமே அது எதுக்கு அவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்ணது இல்ல. இப்ப இந்த ப்ராக்ரசிவ் ஓவர்லோடுன்றது நீங்க ஒரு செஷன் ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா இந்த செஷனை விட நெக்ஸ்ட் செஷன் வந்து நீங்க என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்றது, அது எய்தர் நீங்க போடுற ரெப்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் ஆர்எல்ஸ் நீங்க ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நீங்க போடுற வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணதா கூட இருக்கலாம். ஏன் ப்ராக்ரஸ் ஓவர்லோடுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது டைரக்டா உங்க வால்யூம் அண்ட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் வால்யூம்ன்றது ஒரு ஃபேக்டர், அது அவ்வளவு எஃபெக்டிவா கொண்டு போறதுக்கு நிறைய பேரால முடியாதுன்னு சொன்னல. அது எதுக்குன்னா நீ ஒரு செட் அண்ட் வேரியேஷன் போடுறப்ப என்ன இன்டென்ட்டோட போடுறீங்க, எவ்வளவு ரெஸ்ட் டைம் எடுக்கிறீங்க, உங்க இன்டென்சிட்டி எப்படி இருக்கு, சோ இது மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் அந்த ஃபைனல் வால்யூம்ன்றது டிசைட் ஆகும். சோ உங்களால அதை அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கால்குலேட் பண்ணி நம்ம பெர்ஃபெக்ட்டா தான் போட்டோமான்றத உங்களால கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ இந்த ப்ராக்ரசிவ் ஓவர்லோட்ல உங்க வால்யூமை கால்குலேட் பண்றதா இருக்கட்டும் இல்ல இன்டென்சிட்டியை கால்குலேட் பண்றதா இருக்கட்டும் ரொம்பவே ஈஸி. ஏன்னா இப்போ ப்ராக்ரசிவ் ஓவர்லோடுன்றது நீங்க இப்போ ஒரு 4 செட் பண்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு செட்ல தான் நீங்க மேக்ஸிமம் லோடா யூஸ் பண்ண போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபைனல் செட் போடுறீங்க அப்படின்னா இப்போ அந்த செட்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த செஷன் வந்து நீங்க இன்க்ளைன் டம்பிள் பிரஸ் போடுறீங்க. சோ நீங்க இப்போ பர் ஹேண்ட் வந்து ஒரு 40 கேஜிஸ் வச்சிருக்கீங்க. லோடு வந்து டோட்டலா 80 கேஜிஸ்னு வச்சுப்போம். சோ நீங்க இப்போ மேக்ஸிமம் எவ்வளவு ரெப்ஸ் போடுறீங்கன்றதை கால்குலேட் பண்ணிப்போ ஒரு 8 ரெப்ஸ். சோ இது ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த ஒரு செட் அந்த 30 செகண்ட்ல உங்களால 640 கேஜிஸ் ஆஃப் லோட ஹேண்டில் பண்ண முடியுது. சோ இது ஒரு வால்யூம்னு வச்சுப்போம். இதுவே நீங்க இப்போ ஒரு 5 to 6 செஷன்ஸ் அதுக்கப்புறம் இல்ல ஈவன் நீங்க 10 செஷன்ஸ்க்கு அதுக்கப்புறம் கூட நீங்க ப்ராக்ரஸ் பண்றீங்க. ஈச் ஹேண்ட் வந்து ஒரு 45 கேஜிஸ்ல ஒரு 8 ரெப் போடுறீங்க. சோ லோடு வந்து 90 கேஜிஸ், அதோட ரெப்ஸ் வந்து 8. சோ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 720 கேஜிஸ். ஏன்னா ஒரு சர்டன் டைம் அந்த ஒரு செட்னா உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கு. அதுல நீங்க ப்ராக்ரஸ் பண்றீங்க. சோ இது மாதிரி பண்றப்போ உங்க இன்டென்சிட்டியுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அண்ட் உங்க வால்யூமே இன்க்ரீஸ்டா இருக்கும். சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செஷன் அந்த 40 கேஜிஸும் அந்த ஒரு 10th செஷன் ஒரு 45 கேஜிஸும் கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு அந்த 30 செகண்ட்ல உங்களுக்கு 80 கேஜிஸ் ஆஃப் லோட உங்களால மூவ் பண்ற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றீங்க. சோ இதுதான் ஒரு மெயின் ப்ராக்ரஸ். நான் சொன்ன மாதிரி இந்த 80 கேஜிஸ் எதுக்கு மெயின் ப்ராக்ரஸ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு 80 கேஜிஸ எக்ஸ்ட்ரா மூவ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா சோ அதான் உங்க மசில் பில்டிங் பொட்டன்ஷியலோட மெயின் ஃபேக்டர். சோ இது மாதிரி நீங்க ப்ராக்ரசிவ் ஓவர்லோட ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வால்யூம்ன்றது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அண்ட் இதுல ஜங்க் வால்யூம் வரதுக்கு 100% சான்ஸே இல்ல. சோ நான் இது வெறும் ப்ராக்ரசிவ் ஓவர்லோடுக்கு மட்டும் சொல்ல, உங்க ட்ரைனிங் மெத்தட் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், உங்க இன்டென்சிட்டி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னா இந்த ப்ராக்ரசிவ் ஓவர்லோடுன்ற மெத்தட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இப்போ நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக் ஆன் வீக் உங்களால ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதுவே நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க அப்படின்னா 3 to 4 செஷன்ஸ்ல உங்களால ரெப்ஸ் ஒரு 1 or 2 தான் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு 10 செஷன்ஸ்க்கு அதுக்கப்புறம் தான் உங்களால வெயிட்டே லோட் பண்ண முடியும். நீங்க ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இந்த ப்ராக்ரசிவ் ஓவர்லோட ட்ராக் பண்ணிட்டு சோ அந்த ப்ராக்ரசிவ் ஓவர்லோட சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு ஸ்டார்டிங்ல வால்யூம்ன்றது ஒரு மைனரான ஃபேக்டர் தான் அப்படின்னு சொன்னேன். அந்த வால்யூமை விட இன்டென்சிட்டின்றது ஒன்னு இருக்கு. அந்த வால்யூம் அண்ட் இன்டென்சிட்டி இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணாதான் அந்த வால்யூம்ன்றதோட உங்களுக்கு கால்குலேஷனே கரெக்டா இருக்கும். அண்ட் நீங்க இப்போ ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் பண்றப்ப அந்த செட்டோட வால்யூம் அண்ட் இன்டென்சிட்டி ரெண்டுமே இன்க்ரீஸ்டா இருக்கும். சோ அப்ப நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்தேன்ல, நான் யூஸ் பண்றதா இருக்கட்டும் இல்ல என்னோட கிளையன்ட் யூஸ் பண்றதா இருக்கட்டும் அதான் ஒரு ஃபிக்ஸ்டான வால்யூம்ன்றது அந்த செட்ஸா இருக்கட்டும் ரெப்ஸா இருக்கட்டும் இல்ல வேரியேஷன்ஸா இருக்கட்டும் மேக்ஸிமம் எல்லாமே அதுதான். பட் அதெல்லாம் விட இந்த ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் பண்ற செட்ஸ்க்கு நான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். சோ அதுல தான் என்னோட மெயின் ப்ரையாரிட்டியே இருக்கும். சோ இப்போ உங்க ட்ரைனிங் ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட். சோ ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நீங்க போடுற லோடெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். சோ நீங்க ஒரு செஷனும் உங்க ப்ராக்ரசிவ் ஓவர்லோட தான் நீங்க சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சோ இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல நிறைய நம்பர்ஸ் செட்ஸ் இது மாதிரி நிறைய சொல்லியிருப்பேன். சோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் மாதிரி வீடியோஸ் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூட இன்னுமே கனெக்டடா இருக்கணும் இல்ல இன்னுமே நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. நாங்க இன்னுமே அவைலபிளா இருப்பேன்.